வானிலை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு மாலை வானிலை அறிக்கையாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்பயுமே எதிர்பாராத மழை இன்பத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம். விடியவும் விடுமைக்கும் பாருங்கள், நேற்று தமிழ்நாட்டில் உச்சபட்சமாக மிக அதிகான மழை பதிவாயிருக்கு திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டத்தில். ஓகேங்களா, நேற்று ரொம்ப ஒரு எக்ஸஸ் ரெயின்ஃபால், ஒரு பலத்த கூடுதல் மழை பொழிவு நேற்று பார்த்திங்கன்னா கிடைத்ததில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. அதுவும் நைட்டு பார்த்திங்கன்னா அந்த மழையுடைய தீவிரம் என்பது நள்ளிரவு 1 மணி வரைக்கும் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது நேற்று. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில் இன்று இப்போதைக்கு எங்கே மழை பொழிவு இருக்குன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய தெற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, திருச்சியின் மேற்கு பகுதிகள், சேலம் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள், ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சில பகுதிகள். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய திருவள்ளூரை ஒட்டிய பகுதிகளில் மேக குவியல்கள் குவிந்து வருகிறது. ஒரு ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த உலகம் உருவானதிலிருந்தே அந்த பகுதிகளுக்கெல்லாம் ஒரு பெனிஃபிட் இருக்குது. பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெனிஃபிட் இருக்குது, சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெனிஃபிட் இருக்குது, நாகப்பட்டினம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி கீழே தென் உள் மாவட்டங்களில் தூத்துக்குடி, ராமநாதபுரத்துக்குலாம் சரியாக இந்த டைமில் வெப்பசலன மழை கிடைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு அட்வான்டேஜ், ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இன்று எங்கெங்கே மழை பெய்யும் அப்படின்றத பார்த்தலாம். இன்றைய பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்கள் முதலிடத்தை பெறலாம். ஓகேங்களா, என்ன ப்ரோ சும்மா எப்போ பார்த்தாலும் நானும் வானிலை அறிக்கை தொடக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், வட மாவட்டம் சொல்லிட்டு வட மாவட்டத்தை மட்டுமே நீங்கள் குறிக்கோள் பண்ணுறீங்களே ப்ரோ, மற்ற மாவட்டத்தெல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு கேள்வி ஒன்று நமக்கு எழுந்தது நம்மளால் பார்க்க முடிந்தது. இந்த ஒரு சூழ்நிலையிலே கவலைப்பட வேண்டாம், அனைவருக்கும் நல்ல பரவலான மழை பொழிவு அப்படின்றது இருக்குது, அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அப்படி ஒரு வேளை சப்போஸ் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க யாருன்னா பார்த்திங்கன்னா மழை இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா, வட மாவட்டங்களுக்கு இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்டங்களில், வேலூரின் ஓரிரு இடங்களில் மழையானது பொழியலாம். திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள் இன்று இந்த இடங்களில் மட்டும்தான். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மற்ற பகுதிகளில் ஆங்காங்கே இருக்கும். இதில் பரவலான டாப் ரெயின்ஃபால் எங்கன்னா திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகள், காஞ்சிபுரம் மாவட்டம் முழுமைக்கும், சென்னையின் புறநகர் பகுதிகள், ஆவடி, அம்பத்தூர், அங்கே அதாவது சென்னையுடைய அவுட்டரில் நல்ல மழை கிடைக்கும் உள்ள விட. ஓகேங்களா, இது இன்னைக்கான வானிலை அறிக்கை. 17ஆம் தேதி வானிலை அறிக்கை. 18ஆம் தேதி அப்படியே தலைகீழாக மாறுகிறது. 18ஆம் தேதி நாளை மழை பொழிவு என்பது மிகவும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கலாம். உள் மாவட்டங்களிலும் கூட பரவலான மழை பொழிவு கிடைக்கும். நம்ம சொல்கிறது தான் வழக்கம் போல் மதுரைக்கு வடக்கேவும் நல்ல மழை பொழியும். மதுரைக்கு வடக்கே நல்ல மழை பொழியும் போது திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், திண்டுக்கல், கோயம்புத்தூர் பகுதிகளெலாம் மழை பெய்யும் போது வட மாவட்டங்களில் மழை பொழிவின் தீவிரமும் நீட்சியும் அதிகமாகும். ஓகேங்களா, அதாவது திருப்பதியை ஒட்டி இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள், கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர பிரதேசம் எல்லையோர இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சிறப்பான தரமான மழை பொழிவுகள் இருக்கும். நாளையே கூட டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நல்ல மழை பொழிவு கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஒருவேளை நாளை ஒதுக்கிருச்சினாலும் கூட புதன்கிழமை கவலை வேண்டாம். ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை பொழிவு என்பது கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம உறுதியாக நம்பப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பரவலான மழை பொழிவு பல மாவட்டங்களில் காத்து கொண்டிருக்கு அப்படின்னே நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுது. பல மாவட்டங்கள் மூழ்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தொடர்ந்து கேள்விகளை கேட்டுட்ருக்கீங்க. வட மாவட்டங்களுக்கு கூடுதல் உபரி மழையாகத்தான் அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. காரணம், வட மாவட்டங்களுக்கு எதற்கு நான் கூடுதல் இந்த ஒரு சூழ்நிலையிலே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்து வரப்போகின்ற நாட்களில் வானிலையில் பெருமளவு மாற்றங்கள் இருக்கக்கூடும் என்று உறுதியாக நம்பப்படுகிறது.
ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து வீடியோவை முழுமைக்கும் அடிக்கடி பார்த்து கொண்டே இருங்கள், அறிக்கைகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். ஓகேங்களா. ஏன்னா நிறைய விதமான புது புது நியூ அப்டேட்ஸ் வந்து கொடுக்கும்போது நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அதை ஷேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ வானிலையில் எதனா குளறுபடிகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மற்ற வானிலை அறிக்கை சொல்லக்கூடியவர்களை ஒப்பிட விட